ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி எக்ஸ் வச்சு ஒரு எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சும்மா பாயில்டு எக் சாப்பிட்றதுக்கு பதிலாக லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 4 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எக்ஸை பாயில் பண்ண போகிறோம். எக்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அது நல்லா வெந்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடய ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகட்டும். நல்லா ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸை காமிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் வெந்துடுச்சு, 4 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அந்த தவா நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போன உடனே அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதை போட போகிறோம். அதையும் போட்டு அந்த மிளகாய்த்தூளோட நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை நம்ம உள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும்தான், நிறைய உப்பு போடக்கூடாது. அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கிடுச்சு. இப்போ எக்ஸை உள்ளே போட்டுட்டு அந்த மசாலா எக்ஸில் படுற மாதிரி அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எக்ஸை ஹாஃபாக கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது எக்ஸில் ஸ்லைட்டாக ஒரு கத்தி வச்சு கீறி மசாலா உள்ளே இறங்குற மாதிரியும் செய்யலாம். வேணும்னா பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி இலைகளை உள்ளே தூவிட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டா சூப்பரான எக் ஃப்ரை ரெடி. ஜஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த எக் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான எக் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.